யாராவது மகிழ்வுந்துல போகிற போதே சட்டம் மாட்டிக்கிட்டு போற தலைவரை பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு எளிய தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறானே. ஒரு தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்காக இன்னைக்கு பாருங்க, அந்த கண்ணுல அதை காட்டுகிற போதே எனக்கு கண்ணீர் வருகிறது. அப்படியே 6 முறை அந்த கட்டி ஏன்னா தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லை. செயற்கை மூச்சை வைத்துக் கொண்டு ஒரு 6 நாள் 7 நாள் அந்த மருத்துவமனை வாழ்க்கையை முடித்துக் கொண்டு உங்களுக்காக உழைக்கிற ஒரே தலைவன் தொல் திருமாவளவன். ஐயா, அறுசுவை உணவை கேட்டானா? தன் வாழ்க்கை அந்த அப்பா கிட்ட அந்த ராமச்சந்திரால போய் இன்னும் கொஞ்ச நாள் என் அப்பன் வாழ மாட்டானா என்று அவர் அந்த அப்பாட்ட போய் நின்ன அந்த நேரங்களை எல்லாம் நானும் சில நொடிகளில் துடித்து ஒரு அப்பாவை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக அவரை பார்த்தேன். அம்மாவோடு அமர்ந்து கொண்டு அந்த அம்மா அந்த படிக்காத அம்மாதான், ஆனாலும் அது இவருக்கு பாடம் நடத்துகிற அந்த அம்மாவை இவர் நேசித்த ஒரு பிள்ளையாக நான் பார்த்தேன். ஐயா, உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன் முழு நேரத்தையும் தாயை மறந்து, தந்தையை மறந்து, அக்காவை மறந்து உங்களுக்காகவே உழைக்கிற, உலக தமிழர்களுக்காகவே உழைக்கிற ஒரு தலைவன் உங்களுக்கு யார் கிடைப்பார்? தொல் திருமாவளவன் என்ற இந்த உயர்ந்த தலைவன் தான் ஐயா நமக்கு கிடைப்பான். அவனை பாதுகாக்க வேண்டாமா? இவன் விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கத்திற்குள் கட்டுப்பட்ட தமிழன் இல்லை. தலைவர் பிரபாகரனால் ஏற்றுக்கொண்ட உலக தமிழர்களின் தலைவர்களில் ஒருவர்.